மிக ஆணவத்தோடு அகங்காரத்தோடு திமிரோடு இன்றைக்கு ஒன்றியத்தினுடைய கல்வி அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதான் அவர்கள் தமிழர்கள் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்றான். நான் கேட்கிறேன், அந்த அமைச்சர்களாம் அமைச்சரை இனி அமைச்சர் அவர்கள்னு சொல்ற கூட எனக்கு வாய் வரல. அவர்களாம் என்னத்துக்கு மத்திய அமைச்சர் பதவின்னு கேட்கிறேன். உலக மொழிகளுக்கெல்லாம் தாய்மொழி தமிழ், உலக நாகரிகத்திற்கெல்லாம் தொட்டிலாக விளங்கியது நம்முடைய தமிழர் நாகரிகம். இன்னைக்கு சிந்து சமவெளி நாகரிகத்தினுடைய தொடக்கமே நம்முடைய தமிழர் நாகரிகம் தான். நம்முடைய கீழடி, அதனால தான் கீழடியை மூடுறதுக்கு முயற்சித்தாங்க. அங்கே பணி செய்த அதனுடைய பொறுப்பாளரை மாற்றம் செய்தார்கள். இப்போது கூட தமிழ்நாட்டில் எங்கள் ஊரில் இன்றைக்கு என்னுடைய புலியூர், என் கிராமத்துக்கு அருகாமையில் இருக்கிற மருங்கூர் என்ற பகுதியில் தான் 5000 ஆண்டுகளுக்கு முன்பே நகர நாகரிகத்தோடு தமிழர்கள் வாழ்ந்திருக்கிறார். அதுவும் இரும்பை பயன்படுத்தி வாழ்ந்திருக்கிறார்கள் என்பது நிறுவப்பட்டிருக்கிறது. அதுபோன்று இன்றைக்கு தமிழ்நாட்டில் கண்டெடுக்கப்பட்ட அத்தனை தொல்லியல் துறையினுடைய ஒன்றிய அரசினுடைய துணையோடு நடந்தும் சரி, தமிழ்நாடு அரசு நிதி உதவியோடு நடைபெறுகின்ற தொல்லியல் ஆய்வுகளிலும் சரி, இன்றைக்கு உலகத்திற்கே நாகரிகத்தை கற்றுத்தந்த ஒரு இனம் தமிழ் இனம். இது ஒரு மத்திய அமைச்சராக இருக்கிற, கேபினட் அமைச்சராக இருக்கிற, கல்விக்கு அமைச்சராக இருக்கிற தர்மேந்திர பிரதாப்புக்கு தெரியாமல் சொன்ன வார்த்தை அல்ல. திட்டமிட்டு தமிழர்களை அசிங்கப்படுத்த வேண்டும், அவமானப்படுத்த வேண்டும், கொச்சைப்படுத்த வேண்டும் என்று அந்த வட இந்திய இந்தி கும்பல் வெறிபிடித்து அலைகிறார்கள். அந்த வெறிபிடித்த கும்பல்கள் தான் தமிழ்நாட்டில் இங்கு தமிழனாக பிறந்த அண்ணாமலைகள் போன்றவர்கள், தமிழிசை போன்றவர்கள் எல்லாம் இன்றைக்கு தோள் கொடுத்து துணி நிற்கின்றார்கள். அந்த கட்சியை வளர்ப்பதற்கு இன்றைக்கு இரவு பகல் பாராமல் தன் சொந்த இரத்த உறவுகளோடு இன்றைக்கு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள்.